பகுதியில நம்ம நிறைய டேஸ்டியான டிஷ்ஷஸ்லாம் பார்த்திருக்கோம். இன்னைக்கு நம்ம சமைக்க போறதும் ரொம்பவே டேஸ்டியான ஒரு வித்தியாசமான டிஷ். அது என்ன டிஷ்னு பார்க்கலாம். ஹலோ மேடம். ஹாய் மீரா மேடம், இன்னைக்கு நம்ம வந்து என்ன சமைக்க போறோம்? இன்னைக்கு ஸ்டஃப்டு மஷ்ரூம்ஸ் பண்ணலாம். ஸ்டஃப்ட் மஷ்ரூம்ஸ். ஆமா, இட்ஸ் a very tasty dish. ஓகே. ஏன்னா எப்பவுமே வந்து இந்த ஸ்டஃப்ட் அப்படிங்கும் போதே வந்து ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நம்ம வந்து கேப்சிகம்ல ஸ்டஃப்ட் பண்ணுவோம். ஒரு தடவை நம்ம வந்து வெண்டைக்கால கூட ஸ்டஃப்ட் பண்ணிருக்கோம் இல்லையா? மஷ்ரூம்குள்ளேயும் ஸ்டஃப் பண்ணலாம். It's a very famous appetizer all over the world. பண்ணிக்கலாம். இந்தியாலயும் நிறைய பண்றாங்க. But probably it's not அவ்வளோ காமன் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது லேபர் ஓரியன்ட் நினைக்கிறாங்க. வெரி வெரி சிம்பிள் ஆக்சுவலி. அப்படியா? ரொம்ப சிம்பிள். ஓகே. அண்ட் அது மட்டும் இல்ல, இப்ப வந்து மஷ்ரூம்ஸ் அந்த காளான்ல வந்து எவ்வளவு சத்துக்கள் இருக்கு, எவ்வளவு நல்லது அது உடம்புக்கு, எவ்வளவு புரோட்டீன் இருக்கு அதுல அப்படிங்கறது நிறைய பேர் தெரிஞ்சிருச்சு. ஸோ நார்த்ல வந்து எப்பவோ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சவுத்ல பாத்தீங்கன்னா இப்போ நிறைய வந்து இந்த காளான் வாங்கி விதவிதமான டிஷ்ஷஸ் எல்லாம் செய்யறாங்க. நம்ம கூட காளான்ல நிறைய விதமான டிஷ்ஷஸ் செஞ்சிருக்கோம் இல்லையா? அண்ட் அதோட அந்த சாஃப்ட் டெக்ஸ்சரே வந்து ரொம்ப நல்லா இருக்கு சாப்பிடும்போது. அண்ட் வெரி டேஸ்டி கூட அது இல்லையா? மீட் விட்டுட்டு வெஜ்ஜுக்கு மாறவங்களுக்கு இட்ஸ் a good substitute. So என்னென்ன ingredients ma'am? ஓகே, வெரி சிம்பிள். நான் பட்டன் மஷ்ரூம்ஸ் எடுத்திருக்கேன். ஏன்னா அதான் அழகா உங்களுக்கு கேப் உள்ள அப்படியே சாப்பிடலாம் appetizer இது. ஸோ பட்டன் மஷ்ரூம், ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ், சீஸ், எனி சீஸ், பார்மசான் சீஸ் எடுத்திருக்கேன் நான். கார்லிக் பவுடர் இருக்கு, ஸோ அதை எடுத்திருக்கேன். அது இல்லாதவங்க வந்து நம்ம ரெகுலர் கார்லிக் நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கணும். கேப்சிகம், உப்பு, பிரெட் கிரம்ஸ். இது வந்து மஷ்ரூம் கீழே இருக்கும்ல அந்த ஸ்டெம்ஸ், சோ அது கூட வேஸ்ட் பண்ணாம அதை எடுத்து வச்சிருக்கோம். நம்ம அதையும் கட் பண்ணி வச்சிருக்கோம். ஆமா. ஓகே. ஆலிவ் ஆயில் இல்ல ரெகுலர் ஆயில், நம்ம ஆலிவ் ஆயில் எடுத்துருக்கோம். பெப்பர், சில்லி ஃபிளேக்ஸ். சில்லி ஃபிளேக்ஸ். ஆமா. ஓகே, இதுதான் தேவையான பொருட்கள். யா, சிம்பிள் பொருட்கள் தான். பாத்தீங்கன்னா மஷ்ரூம்ஸ், காளான் வேணும், பட்டன் மஷ்ரூம்ஸ் எடுத்திருக்கோம். அதோட பார்மசான் சீஸ் கொஞ்சம் எடுத்திருக்கோம். தேவையான அளவு உப்பு, பிரெட் கிரம்ஸ், நல்ல பொடியா நறுக்குன பெல் பெப்பர், கேப்சிகம், குடமிளகாய் எடுத்திருக்கோம். அண்ட் பூண்டு பவுடர் எடுத்திருக்காங்க. அது இல்லைன்னா நீங்க பூண்டு கூட எடுத்துக்கலாம். நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கலாம், இல்ல வந்து கிரஷ் பண்ணியும் எடுத்துக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் பொடியை நறுக்கி வச்சிருக்காங்க. அண்ட் மஷ்ரூம் பாத்தீங்கன்னா இந்த மஷ்ரூமோட மேல வந்து ஒரு காம்பு மாதிரி இருக்கும், ஸ்டெம் இருக்கும் இல்லையா? அதை கட் பண்ணி எடுத்துட்டாங்க. ஸோ அந்த கட் பண்ண அந்த ஸ்டெம்ஸை வந்து தனித்தனியா வந்து பொடியை நறுக்கி வச்சிருக்காங்க அவங்க. அண்ட் பெப்பர், ஆயில், சில்லி ஃபிளேக்ஸ். ஆயில் வந்து நம்ம ஆலிவ் ஆயில் எடுத்திருக்கோம், நீங்க ரெகுலர் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் தேவையான பொருட்கள். ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்றது? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு ஃபில்லிங் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அப்புறம் ஸ்டஃப் பண்ணி அவன்ல வைக்க போறோம். ஸோ அவன் வந்து 180 பேக் மோட், ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்குள்ளே நம்ம ஃபில்லிங் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஸோ ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1.5 டீஸ்பூன் அந்த மாதிரி. ஓகே. ஸோ நம்ம எல்லா வெஜிடபிள்ஸும் இதில் ஆட் பண்ணி இதையுமா? ஆமா. கார்லிக் பவுடர், பிரெட் கிரம்ஸ், கொஞ்சமா ஆலிவ் ஆயில் சேர்த்திருக்கோம். இப்போ அந்த ஆலிவ் ஆயில் வந்து நல்லா சூடாகணும். ஸோ இந்த ஸ்டஃப்ட் மஷ்ரூம் பண்றதுக்கு மைக்ரோவேவ் ஓவனும் யூஸ் பண்ண போறோம், ஓடிஜி ஓவனும் யூஸ் பண்ண போறோம். ஸ்டவ்வும் நமக்கு தேவைப்படுது இல்ல ஃபில்லிங் பண்றதுக்கு. ஆமா, இது இல்லாதவங்க வந்து ஸ்டவ்லயே நம்ம குக் பண்ணலாம். கொஞ்சம் ஆயில் போட்டு ஷாலோ ஃப்ரை கொஞ்சம் மூடி வச்சேன்னா அந்த மஷ்ரூம் குக் ஆகணும் இல்லையா? ஏன்னா இதுனா ஓவரால் குக் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி ப்ராட் பேன்ல கொஞ்சம் ஆயில் ஸ்மீர் பண்ணிட்டு ஸ்டஃப் பண்ணிட்டு ஃபைனல் ஸ்டேஜ்ல லைனா வச்சிட்டு ஆமா மூடி வச்சிடணும். கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுட்டு தென் ஓப்பன் கொஞ்சம், ஏன்னா அப்பதான் ஈவன். ஓகே. மூடி வச்சு குக் பண்ணும்போது அந்த மஷ்ரூம் வந்து வேகும். அப்புறம் கொஞ்ச நேரம் 5 நிமிஷம் கழிச்சு நம்ம ஓபன் பண்ணி வச்சு குக் பண்ணும்போது கொஞ்சம் கிறிஸ்பியா. ஆமா, அந்த ஸ்வெட்டிங்லாம் உங்களுக்கு எவாபரேட் ஆயிடும் இல்லையா? ஸோ அந்த வாட்டர்லாம் எவாபரேட். ஸோ ஹீட் ஆயிடுச்சு. ஸோ ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் ஆட் பண்றேன். வெங்காயத்தாள் தான் யூஸ் பண்றேன். கேப்சிகம். ஓகே. மஷ்ரூம் இல்லையா? ஆமா. மஷ்ரூமோடைய அந்த காம்பு இருக்கு இல்லையா, அதையும் கட் பண்ணி வச்சிருக்கோம் நம்ம. ஸோ அதனால வெங்காயத்தாள், குடமிளகா, அந்த காளானுடைய அந்த ஸ்டெம், சில்லி ஃபிளேக்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் காரம் இல்லையா? காரம். ஆமா. மைல்டா பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம்.
ஏன்னா இது நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ ஹேட் டு பி கேர்ஃபுல். அப்படியே சாட்டே பண்ணணும். ஸோ தேவையான அளவு கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணும். கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிடலாம். பெப்பர் போதும் இல்லையா? போதும். கார்லிக் பவுடர் ஆட் பண்ணலாமா? அதை ஆட் பண்ணிட்டு சால்ட் ஆட் பண்ணி. ஓகே. உப்பு நம்ம இதுல வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிட்டோம், பெப்பர் ஆட் பண்ணிட்டோம், அண்ட் அந்த garlic powder அதை ஆட் பண்ணோம், உப்பும் சேர்த்தாச்சு. ஓகே. பிரெட் கிரம்ஸ் ஆட் பண்ணலாம். நிறைய பிரெட் கிரம்ஸ் ஆட் பண்ணலாம். ஆமா, அப்பதான் உங்களுக்கு அந்த கிறிஸ்பா கிடைக்கும். ஓகே ஓகே. சோ உப்பு போதுமா அது எல்லாத்துக்கும் சேர்த்து? நம்ம எப்படின்னா கிரைண்ட் இது ஒரு சின்ன கிரைண்ட் கொடுக்க போறோம். ஓகே. அப்ப கொஞ்சம் உப்பு நம்ம டெஸ்ட் பண்ணிட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி ஒரு சாப்பரோ இல்ல மிக்ஸில கூட பல்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம. இந்த கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். சோ இப்ப கேஸ்ல வேலை முடிஞ்சது. ஏன்னா உங்களுக்கு மஷ்ரூம் சில சமயம் பெருசா கிடைக்கும், சின்னதா கிடைக்கும். ஆனா ஃபில் பண்ற மாதிரி இருக்கணும். தட்ஸ் வை வி யூஸ் திஸ். அண்ட் இதுல இருக்க மாய்ஸ்சர் கொஞ்சம் உங்களுக்கு அந்த கொஞ்சம் உங்களுக்கு பேஸ்டியா கிடைக்கும் இல்லையா? ஓகே. சோ அதனாலதான். சோ இதோட இப்ப நம்ம சீஸும் ஆட் பண்ணிடலாம். அண்ட் கொஞ்சம் சீஸ் சால்ட் இருக்கும். ஓகே. அதனால கொஞ்சம் மஷ்ரூம்லயே லேசா ஸ்மியர் பண்ணணும். ஓகே. சீஸ் ஆட் பண்ணிடலாம். எல்லாமே ஆட் பண்ணிடலாமா? ஒரு 2.5 டீஸ்பூன்ஸ் தான் இருக்கும். எல்லா இன்கிரிடியன்ட்ஸும் நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஆமா, எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. அவ்வளவுதானே? போதும். அவ்வளவுதான். பாருங்க இதுல லைக் ஒரு மாதிரி பாக்கறதுக்கு மிக்ஸ் ஆயிடுச்சு எல்லாம். கோர்ஸியா பட் மிக்ஸ் ஆயிடும். சோ நம்ம ஃபில்லிங் எடுத்து இப்போ நம்ம மஷ்ரூம் ஸ்டஃப் பண்ண வேண்டியதுதான். சோ இந்த ஃபில்லிங் வந்து நம்ம மஷ்ரூம்ல மட்டும் தான் ஸ்டஃப் பண்ண யூஸ் பண்ண முடியுமா? இன்னும் கேப்சிகம்ல பண்ணலாமே, நம்ம டொமேட்டோல பண்ணலாம். ஓகே. ரொம்ப டேஸ்டியா இருக்கும். யூ கேன் மிக்ஸ் இட் வித் ரைஸ் அண்ட் அப்படி கூட பண்ணலாம். ஒரு ஹோல்சம் மீல் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இப்போ நான் கொஞ்சம் இதுல ஆயில் போடுறேன் கீழே. ஆலிவ் ஆயில்னால யூ டோன்ட் ஹேவ் டு வரி ரொம்ப. ஓகே. இப்போ நம்ம ஸ்டஃப் பண்ணலாம் மஷ்ரூம்ஸ். லேசா உப்பு ஸ்மியர் பண்ண போறோம். இப்ப அரைச்ச உடனே நமக்கு வந்து நல்லா டைட்டா அத வந்து ஃபில் பண்ண முடியும். பேக் பண்ண. ஆமா, கரெக்ட். இல்லனா கொஞ்சம் லூசா இருக்கும். ஆமா, விழுந்துடும். ஆமா. சோ பாருங்க, பார்க்கிறதுக்கே இட்ஸ் சோ கம்ஃபர்ட்டபிளா இருக்கும் உங்களுக்கு. குடமிளகா வந்து கொஞ்சம் வேகறதுக்கு டைம் எடுக்கும். பட் மஷ்ரூம் சீக்கிரம் வெந்துரும் இல்லையா? ரொம்ப சீக்கிரம் வெந்துரும். சாஃப்ட் தான அது. This is broken. இது வேண்டாம். ஆமா, பிரேக் ஆகாம இருக்கணும். ஆமா. அப்ப நம்ம ஸ்டெம் எடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா ஆமா, பார்த்து எடுக்கணும். ரொம்ப எங்கயாச்சும் ஒரு இடத்துல வீரெல்லாம் விட்டு அப்படி உடைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன்.